இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தூத்துக்குடி கோவளம் முள்ளக்காடு பகுதியில் உப்பள தண்ணீர் வடிகாலை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உள்ளிட்டோர் வடிகாலை அகலப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் முத்துராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம் பரிதா. நேற்று தூத்துக்குடி கோவளம் முள்ளக்காடு பகுதியில் மழையின் காரணமாக கடந்த 9 நாட்களாக மழை வடியால 200க்கும் மேற்பட்ட உப்பளங்கள் பாதித்து அடைந்தன. இதன் நியூஸ் தமிழ் செய்தி நேற்று ஒளிபரப்பின. இதன் செய்தியின் எதிரொலியாக இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் அந்த மழை நீரினால் இந்த அதிக உப்பளம் பாதித்துள்ள பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை அந்த தூர்வாரும், அதாவது வடிகாலை இந்த கிளீர் சுத்தம் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த காட்டாற்று வெள்ளங்கள் அனைத்துமே இந்த உப்பள பகுதியில் அந்த தண்ணி தேங்கி அந்த தண்ணியானது கடலில் அப்புறம் அதை திறந்து விடப்படும். அதன் காரணமாக இப்போ இந்த 40, அதாவது நாம் இந்த வடிகாலானது 4 அடி முதல் 5 அடி தான் உள்ளது. இதை மொத்தம் 30 முதல் 40 அடி வரை அகலம் உள்ள இந்த உப்பளத்தின் வடிகால் தண்ணி சீராக இல்லை, அதாவது அகலப்படவில்லை. அதனால் இந்த ஜேசிபி கொண்டு முழு மூச்சில் தற்பொழுது இந்த தண்ணீர் தூர்வாரப்பட்டு கடலில் செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலியாக இந்த பணிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். இது தொடர்பாக அமைச்சர் கீதா ஜீவன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். விவசாய நிலங்களில் உள்ள உபரி நீர்கள் மற்றும் நம்முடைய பிற குடியிருப்பு பகுதியில் உள்ள நீரெல்லாம் வடியக்கூடிய ஒரு வடிகால் முள்ளக்காடு போய் கடலோடு சேரக்கூடிய வடிகால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வடிகால் கொஞ்சம் உப்பளம் எல்லாம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் நமக்கு மழையே வராது. மழையே வராமல் காற்று கடந்த காலம் போய் இப்போ வருஷந்தோறும் மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் வர ஆரம்பிச்சதுனால இன்றைக்கி இந்த தேவையெல்லாம் ஏற்படுது. அதனால் அந்த உப்பளத்துக்காரங்க அப்படியே ஒதுக்கி அந்த ஓடை குறுகல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 அடி அந்த மாதிரி தான் ஓடை ஓடிட்டு இருக்குது. 20 அடி 40-50 அடி இருக்கும் போல் அகலம் இந்த ஓடை. அதனால் இன்றைக்கி விவசாயிகளோட கோரிக்கைப்படி அதை இன்றைக்கி தூர்வாடுறோம். நம்ம அத்திமரப்பட்டி மற்றும் கொலையங்கரசு உள்ள விவசாயிகள் எல்லாம் அந்த வடிகாலை நீங்கள் தூர்வாரினீங்கன்னா எங்களுக்கு நிலத்தில் தண்ணி தேங்கி நிற்காது அப்படின்றதுனால தூர்வாடுறோம். இப்பொழுது உப்பளமும் பார்த்திங்கன்னா இன்னும் எப்படியும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வேலையே இருக்காது. ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த தயாரிப்பு உற்பத்தின்றது இருக்காது. அதனால் இந்த நேரம் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்றதுல இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். நிச்சயமாக இது விவசாயிகளுக்கும் நலம் தரக்கூடியதாக இருக்கும். உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தோண்டி போடுற மண்ணிலே அவங்களுக்கு ஒரு கரையை உண்டு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கு போக்குவரத்தும் இன்னும் எளிதாக தான் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.